அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியுடைய இயக்குனர் பேசுறேன். 2025ஆம் ஆண்டு இந்த டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 போன்ற இதர பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனுவல் பிளானாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல எப்போ நோட்டிபிகேஷன் வரப்போகுது, எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம நோட்டிபிகேஷன் அதாவது அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம காத்திருக்காம அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுடைய கனவா இருக்கக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த சர்வீஸோ நம்ம எளிதில் நம்ம பெற முடியும். இதுக்காக குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி இதுக்கான வகுப்புகளை நேரடியாகவும் ஆன்லைன் வழியாகவும் நம்ம துவங்குகிறது. இதுவரை நம்முடைய குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்று பல்வேறு அரசு பணிகளில் நீங்க பணியாற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம நடத்தக்கூடிய வகுப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நவம்பர் 27, 2024 இதுக்கான வகுப்புகளை நம்ம துவங்குறோம். இதுல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1 விட குரூப் 2 விட குரூப் 4 தான் அதிகமான மாணவர்கள் விரும்புறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வுகள் எழுதுறாங்க. ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா வேகன்சி அதிகம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமா 10,000 காலி பணியிடங்கள் வரைக்கும் இதுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. இதுல சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷனா இருக்கிறதுனால எல்லாரும் எளிமையா இது பண்றாங்க. பெரும்பாலும் இதுல பார்த்தீங்கன்னா பொது தமிழ் இருக்கிறதுனால பெரும்பாலும் தமிழ் வழியில தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் வழியில படிச்சதுனால இந்த தமிழ் முதல்ல அதிக மதிப்பெண்கள் பெறுறாங்க. அதனால இப்போ பொது அறிவு மற்றும் இந்த தமிழ்ல அதிக மதிப்பெண் எடுக்கிறவங்க எளிமையா வெற்றி பெற்று உங்களுடைய கனவா இருக்கக்கூடிய குரூப் 4 வெற்றி பெற முடியும். இதுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனிய பாடங்களுக்கும் இதுக்கு தனித்தனியா பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் இதுக்கான உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் கொடுக்குறாங்க. அன்னன்னைக்கு நடத்தக்கூடிய பாடங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார இறுதியில் தேர்வுகள் நடத்துறோம். இதுக்காக குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் பாட புத்தகங்கள் தமிழ் வழியில் படிச்ச மாணவர்கள் தமிழ்லையும் ஆங்கில வழியில் படிக்கிற மாணவர்களுக்கு உங்களுக்கு ஆங்கிலத்திலையும் பாட புத்தகங்கள் தரமான பாட புத்தகங்கள் நாங்கள் விநியோகிக்கிறோம். சரிங்களா? இப்போ இதுக்கான வகுப்பு இந்த மாசம் 7/11/2024 ஸ்டார்ட் பண்றோம். இதுல பொது அறிவு பாடம் தவிர்த்து இந்த பொது தமிழ் தொடர்பான பாடங்களை நடத்துவதற்கு நமது ராஜ்குமார் சார் வந்திருக்கிறாங்க. அவங்க இது தொடர்பான தகவல்களை தருவாங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாரதிதாசனுடைய வாழ்க்கைக்கிணங்க நம்முடைய இந்த குரூப் 4 தேர்வுக்கான 2025ஆம் ஆண்டு எப்படியெல்லாம் தமிழை படிப்பது, தமிழ் எங்கிருந்தெல்லாம் வினாக்கள் கேட்கப்படுகிறது, ஏற்கனவே பார்த்துருப்போம். நம்ம ஏற்கனவே துவை வேட்டியை கட்டி மாமன் கொண்ட கதையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறமும் தாழ்ந்து எங்க சார் படிப்பது, சிறப்பு தமிழ் புக்களை எத்தனை வினாக்கள் வந்துருக்குது, பழைய புத்தகத்துக்கு எத்தனை வினாக்கள் வந்தது, புதிய புத்தகத்துக்கு எத்தனை வினாக்கள் வருது, அப்ப எல்லா புத்தகத்தையும் சேர்த்து எத்தனை வினாக்கள் நமக்கு கேள்வியா வந்திருக்குது. இப்போ நாம இருக்கக்கூடிய இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு தமிழிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் 100. அதில் 95 வினாக்கள் சரியாக விடையளித்தால் மட்டுமே தான் நாம் வெற்றிக்கடியை எட்டி பறிப்பது நிச்சயம். நம்ம தமிழை படிச்சுட்டா வெறும் 100 மதிப்பெண்கள் மட்டும் இந்த 100 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க முடியாது. இப்போ குரூப் 8 யூனிட் 8 அப்படின்னு ஒரு தலைப்பு ஒன்று இருக்கு. அந்த தலைப்புல 12 to 13 வினாக்கள் நம்மளுடைய தமிழ் சம்பந்தமா வருது. அப்ப தமிழையும் நீங்கள் கணிதத்தையும் படித்தாலே 135 வினாக்களுக்கு தயாராகி விட்டீர்கள். அதை ஒரு 5 கொஸ்டின்ஸா முன்னையும் பின்னையும் போகலாம். அந்த 130 வினாக்களை தெளிவாக யார் சரியாக விடையளிக்கிறீர்களோ அதுக்கு அவங்க தான் வெற்றியாளராக தேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏனென்று சொன்னால் வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகின்ற மாதிரி எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும், எண் என்று சொன்னால் கணிதம், எழுத்து என்று சொன்னால் தமிழ். இந்த இரண்டையும் சரியாக படித்து யார் இந்த குரூப் 4 தேர்விலே வெற்றி வாகையை சூடப் போகிறார்களோ அவர்கள் அனைவருமே இந்த எண்ணும் எழுத்தும் என்று சொல்லக்கூடிய கணிதத்தையும் தமிழையும் சரிவர படிக்க வேண்டும். அது எங்கெல்லாரும் படிக்கிறது, எப்படியெல்லாம் படிக்கிறது, எந்தெந்த பாடத்தை எதெல்லாம் நம்ம தமிழ் புக்கில் படிக்கணும்னு ஆசைப்படுறோமோ எந்தெந்த பாடத்தை படிக்கக்கூடாதுன்ற ஒரு தலைப்புகள்லாம் உண்டு. அதையும் சரி பார்த்து மொத்தமாக உங்களுக்கு முழு வினாக்களையும் கொடுத்து நீங்க 100 மதிப்பெண் அதாவது 100 வினாக்களுக்கு கரெக்டாக 95+ வினாக்களை எடுப்பதற்கு நம்ம அகாடமியிலிருந்து ஒரு வகுப்புகளும் இலவச வகுப்புகளும் அதன் நேரடியாக பயிரக்கூடிய மாணவர்கள் வகுப்புகளும் இனி அந்த யூடியூப் சேனல்லையும் இனி ஆன்லைன் வகுப்புகளும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. அதனால எல்லோரும் இங்கே ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி நம்ம அகாடமியில் எல்லோரும் தேர்ச்சி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அடுத்த வகுப்புல எப்படியெல்லாம் கடந்த ஆண்டு வினாக்கள் கேட்டாங்க, நம்ம எதை நோக்கி படிக்கணும், எந்தெந்த புத்தகம்லாம் படிக்கணும் அப்படின்ற தலைப்பை அடுத்த வீடியோஸ்ல அடுத்தடுத்த வகுப்புகளை கொடுத்துட்டு அதன் பிறகு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு எல்லா பாடத்தையும் நடத்தி அதன் பிறகு சிலபஸ் ஓரியன்டாக நடத்தி மொத்தமாக டெஸ்ட் தேர்வுகளை சிறப்பாக முடித்து வெற்றி வாகையை சூடுவதற்கு முழுவதுமாக நமது அகாடமி உழைக்கும் என்று உறுதியளிக்கிறோம். நீங்கள் அனைவரும் அகாடமியை சேர்ந்து தேடி வெற்றி வகையை சூட வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.